நான் பார்த்து வியந்த கதை இது. ரொம்ப நல்லாயிருக்கும், கேளுங்க. ஒரு முறை சென்னையிலிருந்து பல்லவனில் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது டிக்கெட் பரிசோதகர் சோதனை செய்து கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது ஒரு பெண்மணி தனியாக வந்து அவரிடம் சிக்கினார். மாட்டிக்கொண்ட அந்த பெண் ஒரே அழுகை. ஆன்லைனில் புக்கிங் செய்த அவருக்கு வெயிட்டிங் லிஸ்டில் தான் டிக்கெட் இருந்தது. கன்ஃபார்ம் ஆகவில்லை. அவரது கணவர் வண்டியில் ஏற்றி விட்டுவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டை டிடியிடம் காண்பி அவர் ஏதாவது டிக்கெட் அட்ஜஸ்ட் செய்து தருவார் என்று கூறி பணம் எதுவும் தராமல் சென்று விட்டாராம். அன்று சனிக்கிழமை ஆதலால் பல்லவன் முழுவதும் நிரம்பிய வழிய பரிசோதகர் அந்த பெண்ணிடம் 500 ரூபாய் அபராதம் தந்தால் தான் ஆயிற்று, இல்லை என்றால் விழுப்புரத்தில் ஸ்டேஷனில் ஒப்படைத்து விடுவேன் என்று கூறிவிட்டார். அந்த பெண்மணியின் கையில் 100 150 தான் வைத்திருந்தார். அவர் கணவனுக்கு ஃபோன் செய்தால் எதுவும் செய்யவில்லை. டிடிஆரும் மனம் விலகவில்லை. அவள் கணவர் டிக்கெட் பரிசோதகரிடம் பேசியும் பலனில்லை. ஸ்குவாட் யாராவது வந்தால் நான் மாட்டிக்கொள்வேன் என்றார் அந்த பரிசோதகர். அந்த பெண்மணி மிகுந்த பயத்துடன் அழுது கொண்டே இருக்கிறார். இதை பார்த்து அருகில் இருந்த ஒருவர் 500 ரூபாயை எடுத்து அந்த பெண்மணியிடம் நீட்டுகிறார். இதை கட்டிவிட்டு ஊர் போய் சேருங்கள், அழ வேண்டாம் என்கிறார். பெண்மணியோ அவரை கால் பிடிக்காத குறையாக நன்றி சொல்லிவிட்டு டிக்கெட் பரிசோதகரை நோக்கி ஓடுகிறார் அபராதம் செலுத்துவதற்காக. எனக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது. நான் 500 ரூபாய் தரலாமே என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் எடுத்து தந்துவிட்டார். நான் அவரிடம் சென்று அவர் கைப்பிடித்து பாராட்டினேன். விசாரித்த பொழுதுதான் தெரிந்தது அவர் ஒரு இராணுவ வீரர் என்றும் விடுமுறைக்காக அரியலூர் பக்கம் சொந்த ஊருக்கு வந்ததாகவும் கூறினார். அவருக்கு ஒரு சல்யூட் அடித்துவிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கலாமா என்று கேட்டேன். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். மீண்டும் ஒரு முறை அவரை பாராட்டினேன். அதற்குள் அவரது சக நண்பர்கள் அவரை சூழ்ந்து கொள்ள நான் சீட்டிற்கு வந்துவிட்டேன். சற்று நேரம் கழித்து அந்த பெண்மணி அவரிடம் அந்த 500 ரூபாயை திருப்பி கொடுக்க வந்திருந்தார். அவர் ஏன் அபராதம் கட்டவில்லையா என்று விசாரிக்க அந்த பெண்மணி, இல்லை, டிக்கெட் பரிசோதகர் விருதாச்சலம் வரைதான் ஸ்குவாட் வர சான்ஸ் இருக்கு, இனி வர வாய்ப்பில்லை, எனவே அபராதம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக கூறினார். எங்கும் ஏமாற்றுபவர்கள் நிறைந்த இந்த காலத்தில் 500 ரூபாய் யோசிக்காமல் எடுத்து கொடுத்த அந்த இராணுவ வீரர் ஒரு புறம், அந்த பெண்மணியின் பரிதாப நிலை கண்டு அபராதம் தவிர்த்த டிக்கெட் பரிசோதகர் மறுபுறம். அபராதம் வேண்டாம் என்ற உடனே அந்த பணத்தை தானே வைத்து கொள்ளாமல் திரும்ப வந்து அழுகையுடன் நன்றி கூறி திரும்ப தந்த அந்த பெண் ஒரு புறம். மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று என்னை நெகிழ வைத்த தருணங்கள். இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? நடந்த உண்மை கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா?